ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏ ஸ்கொயர் என்டர்டைன்மெண்ட். நான் உங்க ஜெய் சுப்பிரமணியன். அன்ஃபார்ச்சுனேட்டா சில ரீசன்ஸ்னால என்னோட தம்பி ஹரிஷ் வந்து இந்த வீடியோல கலந்துக்க முடியல. ஸோ நான் மட்டும்தான் இன்னைக்கு பேச போறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜஸ்ட் அப்டேட்ஸ் இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயர் பத்தி மட்டும் நான் பார்க்க போறேன். ஸோ அது யாருன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மை ஃபேவரேட் விராட் கோலி. ஸோ கிங் ஆஃப் கிங்ஸ். ஸோ வந்து நிறைய பேரோட ஃபேவரேட், என்னோட ஃபேவரேட் மட்டும் இல்லை. ஸோ இவரை பத்தி தான் நான் பேச போறேன் இந்த வீடியோல. ஸோ இவர் வந்து ஒரு த்ரீ ஃபார்மேட்ல பெஸ்ட். ஸோ விராட் கோலி ஏன் த்ரீ ஃபார்மேட்ல பெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து அஸ் ஃபார் அஸ் T20 இஸ் கன்சர்ன்ட். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்மால் ஃபார்மேட்ல இருந்தே போயிடலாம். ஸோ T20 ஃபார்மேட் நம்ம வந்து பார்க்கும்போது he has done லாட் ஆஃப் சேசஸ். ஸோ ஆஸ்திரேலியா கூட ஒரு T20 சேஸ் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய மேட்சஸ் பாகிஸ்தான் கூட T20 மேட்சஸ் நமக்கு எடுத்து கொடுத்தது. ஸோ வி ஆர் கன்சிடரிங் ஹிம் அஸ் பெஸ்ட் இன் T20. ஸோ அவரோட கேம்ஸ்லாம் T20ல பார்த்தாலே அதுலயும் அவர் பெஸ்டா இருக்காரு. நிறைய மேட்சஸ் வந்து நமக்கு சேஸ் பண்ணி நம்ம ரன் கொண்டு போய் அதாவது T20 ஃபைனல்ல விராட்டோட அந்த இம்பார்ட்டன்டான நாக்கு ஹீஸ் ஆட் டவுன், அவரை உட்கார்ந்து ஜஸ்ட் ஹி வாண்ட்ஸ் டு ரிமெம்பர் ஹீஸ் விராட் கோலி அண்ட் அவர் பெர்ஃபார்ம் பண்ணார் அந்த மேட்ச்ல. ஏன்னா கன்சிஸ்டண்டா ஒரு பிளேயர் வந்து ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ எப்போ நமக்கு வேணுமோ அப்போ நமக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு விராட் கோலி. அதனாலதான் அவர் வந்து எவ்வளோ மேட்சஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. நான் கன்சிஸ்டண்டா அவர் டவுன் ஆன மாதிரி வேற எந்த பிளேயர் டவுன் ஆயிருந்தாலும் செட்டில் ஆயிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு, அப்படியே முடியல நம்மளால அப்படின்ட்டு. ஸோ விராட் கோலியோட அந்த கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன் மேல இருக்கிற நம்பிக்கை, தன்னம்பிக்கை, அதுக்கப்புறம் வந்து அவரோட எபிலிட்டி. ஸோ நம்பிக்கையை நம்ம வச்சிடலாம் நம்மளால முடியும்னு. ஆனா அதை வந்து செயல்படுத்துற விதம், ஸோ இதெல்லாம் தான் வந்து விராட் கோலியை வந்து இன்னுமே இந்த ஸ்டேச்சர்ல வைக்கிறதுக்கு காரணம் வந்து விராட் கோலியோட அந்த பக்கா எபிலிட்டி தான், அவரோட தன்னம்பிக்கை, அதுக்கப்புறம் அவர் செயல்படுத்துற அந்த கான்பிடன்ஸ். நம்ம திருப்பி எப்படி விளையாடணும் இந்த கேம்ல கொண்டு போறாரு. ஸோ அதுதான் வந்து மற்ற பிளேயர்ஸையும் அவரையும் வந்து தனித்துவமா காட்டுது. ஸோ இது வந்து ஒரு T20 ஃபார்மேட்ல மட்டுமே நான் இப்போ பேசிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் போனீங்கன்னா விராட்ஸோட ஃபேவரேட் ஃபார்மேட், அதாவது டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ ஃபேப் ஃபோர்ல என்னை பொறுத்தவரை டாப்ல இருக்கிறது வந்து ஜோ ரூட் தான். ஏன்னா வந்து கன்சிஸ்டண்டா விளையாடுறாரு, கன்சிஸ்டண்டா டீம் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, இன்னொன்னு நிறைய ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு. ஸோ ஜோ ரூட் வந்து இப்போதைக்கு டாப்ல இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டீவ் ஸ்மித். ஸோ அடுத்து விராட் கோலி அண்ட் கேன் வில்லியம்சன், இவங்க எல்லாமே வந்து ஃபேப் ஃபோர்ல வராங்க. ஸோ ஆனாலுமே டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க கூட அவர் கூட பக்கத்துல இருக்கிறது எல்லாமே வந்து டெஸ்ட்ல எலைட் ஆனவங்க, டெஸ்ட்ல இப்போ ஹையா இருக்கிறவங்க. ஸோ அதுலயும் விராட் வந்து ஃபைட் பண்றாரு. ஸோ நான் டெஸ்ட்லயும் டாப் அப்படின்ட்டு. ஸோ டெஸ்ட்லயுமே நமக்கு வந்து ரீசெண்டா அவர் பெர்ஃபார்ம் பண்ணலைனாலும் ஆஸ்திரேலியா சீரீஸ்ல ஹண்ட்ரட் அடிச்சாரு. என்னை பொறுத்தவரை டெஸ்ட்லாம் அவர் இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் விளையாடலாம், அந்த அளவு அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. ஈவன் நான் பழைய வீடியோஸ்ல என்னோட தம்பி இருக்கும்போது நான் ஷேர் பண்ண மாதிரியே இன்னும் இந்தியாவுக்கு ப்ராப்பர் ஃபோர் வரல, இன்னும் இந்தியாவுக்கு டெஸ்ட்ல ப்ராப்பர் த்ரீ வரல. சட்டேஸ்வர் புஜாரா இடம் காலியா இருக்கு, விராட் கோலியோட இடம் காலியா இருக்கு, அதே மாதிரி அஜிங்கிய ரஹானேவோட இடம் காலியா இருக்கு. ஸோ வந்து இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பிளேசஸ் டெஸ்ட் பொறுத்தவரை. ஸோ அந்த நியூ பால வந்து பழசாக்குறது தான் டாப் த்ரீயோட வேலை. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேட்ஸ்மேன் ஓப்பனிங், அதுக்கப்புறம் ஒன் டவுனோட வேலை. ஸோ ஜெயேஷ் புஜாரா அது நல்லாவே பண்ணுவாரு. விச் ஹெல்ப் கோலி டு பிளே. அவர் வந்து அடுத்து கொஞ்சம் ஓல்ட் ஆனதுக்கப்புறம் ஈஸியா விளையாடலாம் அவரோட கேம். ஸோ அதே மாதிரி நியூ பால்ல விராட் கோலியோட எபிலிட்டியை குறை சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அவர் அதோட நான் எல்லா எல்லா ஃபார்மேட்ல எல்லாத்துமே இப்போ T20 பாத்தீங்கன்னா அதே நியூ பால்ல தான் ஓப்பனிங் வராரு. ஸோ வந்து நான் குறை சொல்லல. பட் செட்டேஸ்வர் புஜாரா மாதிரி ஒரு பிளேயர்ஸ், அவ்வளோ பால் எடுத்து விளையாடுற பிளேயர் இன்னும் நம்ம டீமுக்கு கிடைக்கல. ஸோ அதே மாதிரி விராட் கோலியோட ஸ்டெபிலிட்டியான பிளேசஸ், விராட் கோலியோட பிளேஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளான பிளேஸ் டெஸ்ட் ஃபார்மேட் பொறுத்தவரை. ஸோ வந்து அவரோட ஃபோர்த் பொசிஷன் வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பொசிஷன். ஏன்னா ஓப்பனிங் ஆடுவாங்க, அதுக்கப்புறம் புஜாரா கொஞ்சம் நிறைய பால்ஸ் எடுத்து கம்மியான ரன்ஸ் அடிச்சுப்பாரு. ஸோ வென் விராட் உள்ள வரும்போது சிங்கிள்ஸ் டபுள்ஸ் ரொம்ப குரூஷியல் ரன்ஸ் இன் டெஸ்ட் அதெல்லாம் வந்து நம்ம விராட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுக்கு கேப்ல ஃபோர். ஸோ வந்து அந்த ரன்னை ஸ்டீல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து விராட் அடிச்சுக்க அதுக்கு ஆள் இல்லை. ஸ்டீலிங் த ரன்ஸ். ஸோ ஒன் டூ, ஒன் ஓடிக்கூடிய இடத்துல டூ ஓடுவாரு. ஸோ இதான் வந்து ஸ்டீலிங் ரன்ஸ். ஈவன் அவர் டெஸ்ட் ஃபார்மேட்ல கூட அதை சொல்வார். ஈவன் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு டெஸ்ட் ஃபார்மேட்ல வந்து விராட் கோலி வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்ல டைவ் அடிப்பாரு. ஸோ அதை கூட சொல்லுவாங்க. டெஸ்ட் ஃபார்மேட் பொறுத்தவரை சிங்கிள்லே போதும், நம்ம வந்து நின்று கூட ஆடலாம், எந்த பால்ஸ் கம்மி பால்ஸ் கூட இருக்குங்கிற ப்ரெஷர் இல்லை, இந்த பால் விட்டா அடுத்த பால் எடுத்துக்கலாம். ஸோ ஆனா இதுல கூட அவரோட 100%க்கு மேலேயே கொடுக்குறாரு விராட். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மெயினா பார்க்கணும் எல்லா பிளேயர்ஸுமே. ஸோ
அவரோட ஃபேவரட் ஃபார்மட்லயும் அவர் டாப்ல இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்மட்டா சொல்லக்கூடியது வந்து ஒன் டே. ஒன் டேல ஒரு கிளட்ச் பிளேயர், அதாவது ஒரு கிளட்ச் பிளேயர் அப்படின்னு சொன்னோம்னா அது விராட்டுக்கு தான். ஒரு ஒன் டே கிரிக்கெட்டை, ஒன் டே சீரீஸை வந்து எப்படி ஆடணும், ஒரு பேட்ஸ்மேன், ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேன் எப்படி ஆடணுங்கிறத லெசன் வந்து ஒவ்வொரு விராட் கோலியோட ஹண்ட்ரட்ஸ்லயும், ஒவ்வொரு விராட் கோலியோட ஃபிஃப்டிஸ்லயும் நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டா நடந்த இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா சீரியஸ்லயே நான் சொல்றேன். ஸோ அவர் ஒரு கிரைண்டிங் த பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பால் அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போறது, ரன் எடுக்கிறத ஆப்பனண்ட்டுக்கே தெரியாம ரன் எடுத்துட்டு இருப்பாரு விராட் கோலி. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கடைசியா எக்ஸல் பண்ணுவாரு, கடைசியா ஆக்சிலரேட் பண்ணுவாரு. அதுதான் விராட் கோலியோட கேம். பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு 50 ஓவர்ஸ், ஈவன் ஒன் டே இன்டர்நேஷனல் 2023 வேர்ல்டு கப்ல எப்படி ரோஹித் சர்மா வந்து அவரோட ஒர்க்கை பத்தி சொல்லுவாரு, என்னோட ஒர்க் வந்து இனிஷியலா நான் பாம் பிளாஸ்ட் பண்ற மாதிரி நான் வந்து இனிஷியலா வந்து என்னோட ரன்ஸை நான் வந்து என் டீமுக்கு கூட்டி நிறைய ரன் எனக்கு எடுத்து கொடுக்கணும். இனிஷியலா வந்து நான் சொல்ற மாதிரி நான் நிறைய ரன் கொண்டு போய் வைக்கணும், இதுதான் என்னோட எய்ம் அப்படின்னு சொன்ன மாதிரி விராட் கோலிக்கு ஒரு ஜாப் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா ஃபுல் 50 ஓவர்ஸ் நீ ஸ்டே பண்ணு. இது விராட் கோலியே சொல்வாரு ஒரு 100 ஆடி முடிச்சு. என்னோட ஒர்க்கு என்ன என்கிட்ட சொன்னது 50 ஓவர் ஃபுல்லா ஆடணும். மத்த எதை பத்தி நீ ஒரி பண்ணாத. ஸோ அதை தான் வந்து இந்தியன் டீம் பண்ணாங்க. விராட் கோலி ஒரு எண்ட்ல வந்து 50 ஓவருக்கு விளையாடுவாரு, அவர் கூட ஆடுற மற்ற பிளேயர்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க அவருக்கு. இவருமே அவரோட 100, அவரோட நாக், அவரோட ரன் ஸ்டீல் பண்றது எல்லாமே பண்ணி கொடுத்துருப்பாரு. ஒரு ப்ராப்பரான ஒன் டவுன் பேட்ஸ்மேன் இன் ஒன் டே இன்டர்நேஷனல் இஸ் விராட் கோலி. ஸோ வந்து இதுவுமே நம்ம ஒரு பாடம் மாதிரி படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்காவது ஒன் டே இன்டர்நேஷனல் எப்படி ஆடணும் அப்படின்னு தெரியும்னா ஒன்றும் இல்லை, இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா சீரியஸ் இப்போ நடந்தது 2025, அந்த 3 மேட்ச்ல விராட் கோலியோட பேட்டிங் பார்த்தாலே ஒன் டே லைவா, ஆனா பால் பை பால் எங்கேயாவது இருந்தா பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் ஒரு ஒன் டே இன்டர்நேஷனல்ல நம்ம எப்படி ஆடணும், 50 ஓவர் ஃபார்மேட்டை எப்படி ஆடணும், எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அதை கொண்டு போக முடியும். ஸோ அதெல்லாம் வந்து விராட் கோலியை பார்த்து நம்ம கத்துக்கலாம். விராட் கோலி இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். எந்த ஃபார்மேட்டுமே சலைச்சது கிடையாது. T20 ஃபார்மேட்லயும் அவரோட பெஸ்ட். அந்த ஃபார்மேட்ல எப்படி ஆடணும்னு அடாப்ட் பண்ணிக்கிறாரு, 50 ஓவர்ல எப்படி ஆடணும்னு அடாப்ட் பண்ணிக்கிறாரு, டெஸ்ட்ல எப்படி ஆடணும்னு அடாப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த 3 ஃபார்மேட்ல இப்போ விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாம் நான் வந்து சாட் ஜிபிடியில தேடி பார்த்தேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா மேத்யூ பீட்ஸ் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா, ஜேக்கர் அலி ஃப்ரம் பங்களாதேஷ், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேர்லாம் வந்தது. ஆனா இதெல்லாம் வந்து நம்ம டாப் இதுல இல்ல. ஈவன் ஹாரி ப்ரூக் இப்போ ரைஸ் ஆயிட்டு வராரு, அவர் ஒரு 3 ஃபார்மேட்ல கண்டினியூஸா விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு ரொம்ப ஒரு 10 பேர், ஒரு 11 பேர் கிட்ட தான் வந்து நம்ம நம்பர்ஸே வராங்க 3 ஃபார்மேட்டும் சேர்ந்து ஆடுறது. அந்த 3 ஃபார்மேட்லயும் அந்த 3 ஃபார்மேட்லயும் டாப்பா இருக்காருன்னா அது அதுல வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஸோ வந்து இப்போ இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு, பட் ஹி ரூல்டு தட் 3 ஃபார்மேட் அட் அ டைம். ஒரு பீரியட்ல வந்து அவர் ரூல் பண்ணாருங்கிறது வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது. ஸோ தட்ஸ் வை விராட் கோலி இஸ் த கிங் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ ட்ரிபியூட் வீடியோ ஃபார் விராட் கோலி. அண்ட் ஜஸ்ட் இதை நான் வந்து உங்கள்ட்டையும் ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ தேங்க்யூ ஃபார் சீயிங் திஸ் வீடியோ.